ரஷ்யாவோட விமானப்படையில Su-34 பங்கு என்னன்றது இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும், அப்படி இல்லையா இந்த ரஷ்யாவோட விமானப்படையை பத்தி தெரிஞ்ச அத்தனை நபர்களுக்கும் ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு முக்கியமா இருக்கிற இந்த Su-34 ஒரே நாள்ல உக்ரைனால 2 விமானங்கள் மொத்தமா அழிக்கப்பட்டு இன்னும் 2 விமானங்கள் டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கிறதா உக்ரைன் ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. நேத்து தான் அந்த S-400 முக்கியமான டார்கெட் ட்ராக்கிங் ரேடார்ன்றது அழிக்கப்பட்ட செய்தியை நம்ம பார்த்திருப்போம். ஸோ ரஷ்யாவுக்கு அடி மேல அடி விடுறதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதனையும் குறிப்பா சொல்லணும்னா இப்போ இவங்க அடிச்சிருக்கிறதா சொல்லக்கூடிய இந்த மொரினோக்கா ஏர்பேஸ்ன்றது ரஷ்யா உக்ரைன் எல்லையிலிருந்து பல 100 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அது எல்லாத்துக்கான காரணத்தை இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். ஜெர்மனி பத்தின ஒரு முக்கியமான அப்டேட்டும் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். Su-34 அமெரிக்காவோட விமானங்களை இது கூட கம்பேர் பண்ணி சொல்லலாம். இப்போ கரண்டா இருக்கிற அப்டேட்டட் விமானங்கள் பார்த்தனா F-15 இன்னும் சில அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் Su-34 ரஃபேல் கூட கம்பேர் பண்ற சில வழக்கங்களும் இருக்கு. ஆனா ரஃபேல் கூட இதை கம்பேர் பண்றது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்காது. அமெரிக்காவோட F-15 விமானம் கூட குறிப்பா அதோட பேலோட் கெபாசிட்டியை கம்பேர் பண்ற வரைக்கும் இந்த Su-34ன்றது ஒரு மினி பாம்பரா இந்த இடத்துல போர்கள்ல இதை பயன்படுத்த முடியும். ஏன்னா 12,000 கிலோகிராம் வரைக்கும் குண்டுகளை கொண்டு போயிட்டு எதிரியோட நிலை மேல போடுறது இந்த Su-34 ஒரு முக்கியமான சிறப்பம்சம். ரஷ்யாவோட விமானப்படையில இருக்கக்கூடிய மற்ற விமானங்களை கம்பேர் பண்ணி பார்க்கிறப்போ அதிக எடையுள்ள குண்டுகளை தூக்கி செல்லக்கூடிய ஒரு சிறப்பம்சம்ன்றது இந்த ஒரு விமானத்துக்கு இருக்கு. சோ இந்த அளவுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த Su-34 விமானம் ரஷ்யா உக்ரைன் போர்ல அடிக்கடி பேசு பொருளா மாறும். அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணி அதோட பேருன்றது வெளியில வருதோ அதே அளவுக்கு அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு அதை பத்தின செய்திகளும் வெளியில வரும். இந்த Su-34 ஈஸியஸ்ட் டார்கெட்டா இப்போ வரைக்கும் உக்ரைனுக்கு இருந்துட்டு இருக்கு ஏரியல் பேட்டில். ஸோ அந்த அளவுக்கு மோசமா இந்த Su-34 ரெக்கார்ட்ஸ் மாறுறதுக்கு மெயினான காரணம் இந்த விமானத்தோட டிசைனும் அதோட இன்ஜின்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் தான். ஏன்னா அதிகமா இந்த விமானத்தால மெனுவர் பண்ண முடியாது. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா இதை பயன்படுத்தின விதத்தாலையும் நிறைய இடங்களில் எஸ்கார்ட் இல்லாமல் இந்த Su-34 விமானம் மட்டும் பயன்படுத்தப்பட்டதுனாலையும் அதிகமா பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கும் உக்ரைனோட சில மேன்பேட்ஸுக்குமே இந்த விமானமானது இரையாச்சு. ஸோ அதிக லாசஸ் ஏற்பட்ட கணக்கில் ரஷ்யாவில் இந்த விமானம் முதல் இடத்துல இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் ஆனது உக்ரைனோட அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கு. ஏன்னா ரஷ்யா ஒரு விஷயத்த பெருசாக பண்றாங்க, இல்லை ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவத்தை பெருசாக பண்றப்போ அதை நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறோமோ அதே மாதிரி அவங்களோட இழப்புகளையும் பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா ரஷ்யாவுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு, அதாவது உக்ரைனோட கிளைமின் படி பார்த்தோன்னா 4 விமானங்கள், அதில் 2 கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய்டு, 2 டேமேஜ் பண்ணிருக்கின்றது. ஒரு நாள்ல ஸ்டாண்டிங் பேஸ்ல இருந்துட்டு இந்த விமானங்கள் அழிக்கப்படுதுன்னா அது அந்த நாட்டோட விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமான ஒரு செயல் தான். ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கின்ற ஒரு கேள்வி வரணும். அது இந்த மொரினோக்கா ஏர்பேஸ்ன்றது அந்த லேயர்டு செக்யூரிட்டிக்கு கீழே இருக்கிறதா நிறைய வார் பிளாகர்ஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன ப்ரோ, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சா, இல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு, ரஷ்யா உக்ரைன்ல 3 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற அடுக்கடுக்கான கேள்விகள் இதுக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கும் உக்ரைன் இப்ப பண்ணிருக்கக்கூடிய ஆபரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா உக்ரைன் இந்த டைம் பயன்படுத்தியிருக்க அத்தனை ட்ரோன்களும் கிட்டத்தட்ட ஒரு 90 ட்ரோன்ஸ் இந்த ஒரு ஸ்ட்ரைக்ல உக்ரைன் பயன்படுத்தியிருக்காங்க ரஷ்யாவோட இந்த ஏர்பேஸ்க்கு எதிராக. அந்த 90 ட்ரோன்ஸும் FPV ட்ரோன்ஸ் தான், அதுவும் ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட இன்டர்செப்டார் மிசைல்ஸ்னால அதை நியூட்ரலைஸ் பண்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான ஒரு விஷயம். அதுவும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இந்த மிசைல் லான்ச் பண்ணப்படுது. வெறும் அந்த ஏர்பேஸ்ல மீட்டர்ஸ் கணக்கு ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் தொலைவில் இருந்தெல்லாம் இந்த ட்ரோனை லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால கூட அவ்வளோ ஈஸியாக உள்ள வரக்கூடிய அந்த ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. எலக்ட்ரானிக் ஜாமிங்ன்றதையும் இந்த ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸை தொட்டு கூட பார்க்காது. ஏன்னா அது கம்யூனிகேஷன்றது இந்த இடத்துல வயர்டு நெட்வொர்க் மூலியமா நடக்கிறதுனால, ஒரு மீட்டர்டு நெட்வொர்க் மூலியமா நடக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக அதை இன்டர்செப்ட் பண்ணிட முடியாது. ஸோ இதில் நம்ம ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறை சொல்றது தப்பு. ஏன்னா ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸ் அதனால மோஸ்ட்டாக இன்டர்செப்ட் பண்ண முடியாது. அதுவும் லோ ஆல்டிடியூட்ல வரத பன்சிர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல ரஷ்யாவோட சர்வைலன்ஸ்ன்றது ஃபெயில் ஆகியிருக்கு. ஒரு ஏர்பேஸை சுற்றி அந்த செக்யூரிட்டி ஜோன் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நார்மலாக நீங்கள் இந்த தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா Su-30 ஏர்பேஸ் ஒன்று இருக்குது. நம்ம தாம்பரம் பக்கம் போனீங்கன்னா கிட்டையே விட மாட்டாங்க. அதுங்க ஏகப்பட்ட செக்யூரிட்டின்றது இருக்கும், ஏகப்பட்ட ப்ரோட்டோகால்ன்றது இருக்கும். ஆனால் ரஷ்யாவில் இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி உக்ரைனோட பிளானிங் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய சில செக்யூரிட்டி லேப்ஸை பயன்படுத்தி சின்ன சின்ன ஓட்டைகளை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய ஒரு லாஸ்ன்றதை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டுமே குறை சொல்றது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. ரஷ்யாவோட சர்வைலன்ஸ்ன்றது இருக்கிறதுலே இப்போ ஒரு மோசமான பாயிண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல இந்த ஏர்பேஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி, ஏன்னா
ஒரு வாட்ச் டவரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இதை ஃபைன் பண்ணிட்டா கூட ஈஸியாக அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டி ட்ரோன் கன்ஸை வச்சு இதை சுட்டு வீழ்த்த முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லையா, ட்ரோன் கேச்சிங் நெட்ஸ்னே தனியாக இருக்குது. ரஷ்யாவோட எல்லா ஏர்பேசஸ்லையும் இதை இப்போ எக்யூப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குன்னு தனியாக சில ட்ரோன்ஸ் இருக்குது. அந்த ட்ரோன்ஸை வானத்தில் பறக்க விட்டனா ஒரு குரூப் ஆஃப் ட்ரோன்ஸ் உள்ள வரப்போ இல்லை 2-3 ட்ரோன்ஸ் உள்ள வரப்போ அந்த ட்ரோன்ல இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த நெட்டை இப்படி வீசி எரிஞ்சிடும். இப்படி வீசி எறிகிறப்ப என்ன பண்ணுனா அந்த ட்ரோனோட ப்ரொப்பல்லர்ஸ் அந்த ரோட்டர்ஸ்ல அது சுத்திட்டு அந்த ட்ரோன் கீழே டவுன் பண்ணப்பட்டுரும். இது எல்லாமே ரஷ்யாவோட ஏர்பேசஸ்ல எக்யூப்டா இருக்கு. அதை நீங்க வெரிஃபை பண்ணா கூகுளில் போயிட்டு இது சம்பந்தப்பட்ட செய்திகளை தேடிங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருந்தும் அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருந்தும் இந்த இடத்துல சர்வைலன்ஸில் ஏற்பட்ட பிரச்சனைனால இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல நல்ல வேலையை இது மெட்டீரியல் லாஸோட முடிஞ்சிருச்சு. இந்த மெட்டீரியல் லாஸ்னால ஃப்ரண்ட் லைனில் ஏதாச்சும் மாற்றங்கள் வருமா, ரஷ்யாவோட மூவ்மெண்ட்டில் ஏதாச்சும் மாற்றங்கள் வருமானா, டான்பாஸ் ரீஜியனில் ஆப்போசிஷனில் எனிமியோட அஃபென்சிவை தடுக்கிறதுக்கும் இவங்களோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு ஏர் சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி கிளைட் பாம்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுறதுக்கும் இந்த Su-34 விமானங்களோட பங்குன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த 4 விமானங்களை இழந்திருக்கிறது வரப்போகிற ஒரு வாரத்துக்கு இவங்களோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன்ஸை அந்த இடத்துல தடைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை திரும்ப ரஷ்யா ரீப்ளேஸ் பண்ணணும். மற்ற பேசஸ்லேருந்து விமானங்களை மாற்றி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாலும் உக்ரைன் ரஷ்யாக்குள்ளேயே நுழைஞ்ச இந்த மாதிரி அடிக்கிறாங்கன்றப்போ சர்வைலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதை தவிர்த்து வேறு வழியே கிடையாது. இதில் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜே அவங்களோட மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு தான். நம்ம ஊரெலாம் பார்த்தோன்னா இட நெருக்கடி ரொம்ப அதிகம். சின்ன இடத்துல சென்னை மாதிரி இடத்துலலாம் பார்த்தோன்னா ஒரு சின்ன நகரத்துக்குள்ளே 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் அந்த மாதிரி யோசிப்பாங்க. ரஷ்யான்றது நிலப்பரப்பு வயசு ரொம்ப ஒரு பெரிய பகுதி. அந்த இடத்துல ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல சர்வைலன்ஸ்ன்றதை இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு பெரிய சவாலான விஷயம். ஆனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கப்போ அதை ரஷ்யா இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ அப்போ ஜெர்மனிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஜெர்மனி பற்றி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஜெர்மனியோட IRIST அந்த வெஹிக்கிள்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்தானது ஏற்பட்டுச்சு. ஆரம்பத்தில் இது எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா வோல்க்ஸ்வாகன் நிறுவனத்தோட ஒரு சின்ன ஒரு பிரான்ச்சில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒரு ஃபயர் ஏற்பட்டுச்சு. அது பெருசாக எதுவும் மாறல. மிலிட்டரி ட்ரக்ஸ்ன்றதை அவங்க ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் சில வெஹிக்கிள்ஸ் எரிஞ்சிருச்சு. இது உக்ரைனுக்கு போகக்கூடிய எய்டாக இருந்துச்சு. உக்ரைனுக்காக இவங்க தயாரித்த ட்ரக்ஸ் எரிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா அந்த ட்ரக்ஸ் மட்டும் அந்த இடத்துல எரியல. இன்னும் 4 ஃபேக்ட்ரியில் இதே மாதிரி ஒரே டைமில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கு. குறைஞ்சபட்சம் 18லேருந்து 22 இந்த IRISTயோட லான்ச்சர்ஸ் அந்த லான்ச்சர்ஸ்க்கு ரெடி பண்ணக்கூடிய அந்த சேஸ் அந்த வெஹிக்கிள்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக இதில் டெஸ்ட்ராய் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது இப்போ எல்லாரோட பார்வையுமே ரஷ்யா பக்கம் தான் திரும்பி இருக்கு. அப்போ உக்ரைனுக்குள்ளே வச்சு எதுவும் பண்ண முடியலன்றதுக்காக எக்யூப்மெண்ட்ஸ் உக்ரைனை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்ற அந்த ஒரு கேள்வியும் வருது. இதில் உக்ரைனை மட்டுமே ரஷ்யா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை வளர விட மாட்டாங்க. அவங்களோட டெக்னாலஜி வளர்ந்தாலும் அவங்களோட ராணுவ பலத்தை இந்த இடத்துல எந்த நாடுமே வளர விட மாட்டாங்க, வளர்றதையும் விரும்ப மாட்டாங்க. 2ஆம் உலகப் போரில் அப்படி தான். இன்றைக்கி அமைதியாக இருக்கக்கூடிய ஜெர்மனி என்னைக்கு வேணால் அவங்களோட சுயரூபத்தை காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி இது உண்மையிலே அந்த சபோட்டேஜ் ஆப்ரேஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு சதி வேலை நடந்திருக்கிறதுக்கு. ஏன்னா மாதம் மாற்றினா ஜெர்மனியில் ஒரே டைமில் இந்த மாதிரி 2-3 ஃபேக்ட்ரியில், அதுவும் குறிப்பாக டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் இந்த மாதிரி தீ விபத்து ஏற்படுறது, அன்னோன் காசுனால ஃபயர் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ரொம்ப நார்மலாகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றது ஓரளவுக்கு கெஸ் பண்ணக்கூடிய பதில் தான். கண்ணை மூடிட்டு ரஷ்யாவை கை காட்டுருவாங்க. ஆனால் இது ரஷ்யா மட்டுமே பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஜெர்மனிக்கு நண்பர்களாக யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய சில நாடுகளே அவங்களோட இந்த மிலிட்டரி பவருக்கு எதிராக இருக்காங்க. அவங்கள யாராக வேணாலும் இதை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் இப்போ அது வரைக்கும் வந்து உங்கள் எல்லாருக்கே